தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. நேபாள நாட்டின் இடைக்கால தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் பிரதமர் சர்மா ஒலியின் பல்வேறு முடிவுகளை தலைமை நீதிபதியாக சுசீலா கார்கே இருந்தபோது ரத்து செய்துள்ளார். ஜென்சி போராட்டக்காரர்கள் தான் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து அவர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டதாக சுசீலா கார்கே தெரிவித்துள்ளார். இராணுவம் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. நேபாளில் நேர்மையான அரசு அமைய வேண்டும் என சுசீலா கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியா எப்போதும் நேபாளுடன் துணை நின்றுள்ளது என சுசீலா கார்கே தெரிவித்துள்ளார். ஜென்சி இளைஞர்களின் போராட்டத்தை அடுத்து பிரதமராக இருந்த சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். குடியரசுத் தலைவர், பிரதமர் என அடுத்தடுத்து ராஜினாமா செய்த நிலையில் இடைக்கால தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாட்டின் இடைக்கால தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் பிரதமர் சர்மா ஒலியின் பல்வேறு முடிவுகளை தலைமை நீதிபதியாக சுசீலா கார்கே இருந்தபோது ரத்து செய்துள்ளார். ஜென்சி போராட்டக்காரர்கள் தான் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து அவர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டதாக சுசீலா கார்கே தெரிவித்துள்ளார். இராணுவம் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. நேபாளில் நேர்மையான அரசு அமைய வேண்டும் என சுசீலா கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியா எப்போதும் நேபாளுடன் துணை நின்றுள்ளது என சுசீலா கார்கே தெரிவித்துள்ளார். ஜென்சி இளைஞர்களின் போராட்டத்தை அடுத்து பிரதமராக இருந்த சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். குடியரசுத் தலைவர், பிரதமர் என அடுத்தடுத்து ராஜினாமா செய்த நிலையில் இடைக்கால தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.